ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் அடை தோசை ரெசிபி தாங்க. இந்த தோசையில் எல்லா விதமான பருப்பும் சேர்த்து செய்கிறதால ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க. வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி தோசை இது போல் செய்யாமல் இது போல் ஹெல்த்தியான அடை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து 2 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ 2 மணி நேரமாக அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதிலிருந்து மிளகாய் மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே இப்போ 1 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை மட்டும் முதல்ல அரைச்சிக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து, கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்போட தண்ணியும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அடை தோசை மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இதை அரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய தாளிப்பு இல்லாமல் கூட தோசை சுடலாங்க. ஆனால் இது போல் வெங்காயம் சேர்த்து தோசை சுட்டு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அடை தோசைக்கு மாவு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. இந்த அடை தோசைக்கு தொட்டுக்க ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி அரைக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்க நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து, கூடவே 4 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்படி புளி சேர்த்து அரைக்கிறதால சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. சட்னியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி சாப்பிட நல்லாயிருக்கும். இது அப்படியே பவுலுக்கு மாற்றி இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம்.
அடுத்து சட்னி தாளிப்புக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை இது போல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இப்போ சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் சட்னி ரெடி. இப்போ அடை தோசை செய்ய தவா சூடு ஏறினதுக்கப்புறம் இது போல் தண்ணி தெளித்து காட்டன் துணியில் தொடச்சி விட்டுருங்க. அடுத்து இது போல் லைட்டாக எண்ணெய் சேர்த்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து மாவு சேர்த்து இது போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. நார்மல் தோசை போல் மெலிசாக தேய்க்காதீங்க, அப்புறம் கரண்டி கூடவே மாவெல்லாம் ஒட்டி வந்துடும். அடை தோசை ரொம்ப மெலிசாக இருக்காதுங்க, இது போல் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை நல்ல மெலிசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சுட்டுக்கோங்க. அடுத்து நெய் இல்லை எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இதை திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே போல் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. இந்த அடை தோசைக்கு சாம்பார், சட்னி இது போல் எல்லா சைட் டிஷ்ஷுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அடை தோசை ரெடி. நீங்கள் அரிசியை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா இது போல் அடை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.